ஹலோ எவ்ரியான், உங்களுக்கு இகாம்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயின் இமேஜ் ஆப்டிமைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய செல்லர்ஸுக்கு தெரியாது. எல்லோரும் நம்ம கேட்லாக் இமேஜஸ் ஆட் பண்ணுறோம், தென் A+ கண்டென்ட் ஆட் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணாலே நம்மளுக்கு சேல்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அதை விட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளோட மெயின் இமேஜை ஆப்டிமைசேஷன் பண்ணி வைக்கணும். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது எதுக்காக பண்ணும், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது சேல்ஸ் ஃபனல்னு சொல்லுவோம். சேல்ஸ் ஃபனல் அப்படின்னா என்னென்னா, ஒரு கஸ்டமர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சைட் விசிட்டுங்கிறது நார்மலாக இந்த மாதிரி அமேசான் சைட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வியூ அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணுவாங்க. நான் இப்போ டாய்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஸோ டாய்ஸ்ன்னு நான் ஜென்ரலாக போட்டேன். பட் கஸ்டமர் போடும்போது கிட்ஸ் டாய்ஸ், எஜுகேஷ்னல் டாய்ஸ் அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு ப்ராடக்டோட சர்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போடும்போது சிமிலராக எல்லாமே ஒரே ப்ராடக்டாக வரும். இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி வரும். ஸோ இதிலிருந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை கஸ்டமர் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மெயின் இமேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இப்போ உங்களுக்கு பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே இம்ப்ரெஷனில் தான் வரும். பட் எந்த ப்ராடக்ட்டை அவங்க கிளிக் பண்ணி உள்ளே போகிறாங்களோ அதுதான் கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்காக கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ரிக் இருக்குது. கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு 100 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பேர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அப்போ 10% சிடிஆர் இருக்குது அப்படிங்கிறது. எவ்வளோ சிடிஆர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. ஏன்னா ஒரு கஸ்டமர் டேரெக்டாக இங்கேயே பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க உள்ளே பார்த்து ப்ராடக்டை பார்த்து எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பை பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம மெயின் இமேஜை ஆப்டிமைசேஷன் பண்ணி வச்சுருந்தா தான் அவங்க கிளிக் பண்ணி உள்ளே அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டை பை பண்ணுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அது கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா பை பண்ணி வாங்கிடுவாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1 by 1 ஆட் டு கார்ட், என்டர் செக் அவுட், பர்ச்சேஸ் அப்படிங்கிற அந்த ஃபனலில் வந்துடும். ஸோ இது வரைக்கும் கொண்டு வர வைக்கிறதுக்கு தான் இந்த மெயின் இமேஜ் ஆப்டிமைசேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம், அதில் என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இதோட ஒரு ஆங்கிள் மட்டும் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கஸ்டமருக்கு தெரியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத ஒரு தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்லேயுமே எப்படி இருக்கும் வீவ் அப்படிங்கிறதையும் தனியாக கீழே குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பேபி இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை. இப்போ நார்மலாக ஒரு பென்சில் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் காமிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. எந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி இருக்கோ அந்த ப்ராடக்ட்டுக்கு கரெக்டாக நீங்கள் அதை அதோட ஃபியூச்சர் வச்சு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரொஜெக்டர் டார்ச். அப்போது இந்த ப்ரொஜெக்டர் டார்ச்னால் இதை மட்டும் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா இது ஒரு நார்மல் டார்ச் மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த இமேஜ் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா ஒரு நார்மல் டார்ச் மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த மாதிரி இந்த டார்ச் அடிக்குது, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸுக்கான ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. இது கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, கலர் கலராக என்னென்ன ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, இப்போ இது ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டை நீங்கள் இதை மட்டும் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா உங்களோட பிராண்டு யாருக்குமே தெரியாது. அண்ட் இது ஒரு நார்மலாக ஒரு ஜென்ரிக்காக சேல் பண்ணுற மாதிரி தான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுவே இந்த மாதிரி ஒரு பேக்கேஜோட நீங்கள் இந்த ப்ராடக்ட் எதில் வச்சு அனுப்புகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் பேக்கேஜோடு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிராண்டையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லுக்காகவும் இருக்கும். நீங்கள் சப்போஸ் கொடுக்கும்போது நீங்கள் ப்ராடக்ட்டை பேக்கேஜில் போட்டு தான் கொடுப்பீங்க. ஆனால் அது கஸ்டமருக்கு இந்த மாதிரி வீவ் பண்ணும்போது வெறும் ப்ராடக்ட் இமேஜ் மட்டும் காமிச்சிங்கன்னா அதில் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லுமே இல்லை. அதனால உங்களோட ப்ராடக்ட் பேக்கேஜையும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அடுத்தது முதல்லையே சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்குது. அப்போது இந்த டாய்ஸை மட்டும் காமிச்சாங்க அப்படின்னா அதில் மியூசிக் இருக்கா அப்படிங்கிறது கஸ்டமருக்கு பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அவங்க ரீட் பண்ணி பார்க்கணும். இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்லாம் ரீட் பண்ணி அது மூலமாக தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா இந்த மியூசிக் சிம்பிள் எல்லாமே போட்டிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க, எலமெண்ட்ஸ் எல்லாமே. இது ஒரு ஆப்டிமைசேஷன் மெத்தடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் பேக் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு அமேசானோட இது இருக்கும். இது நம்மளாம் கிரியேட் பண்ணுறது கிடையாது. நம்ம லிஸ்டிங் பண்ணும்போது அமேசானில் லிஸ்டிங் கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் நீங்கள் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது ஆட் ஆகிக்கும். நீங்கள் அதே மாதிரி உங்களோட இமேஜ்லேயும் 2 இது காமிக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பேக் ஆஃப் 2 அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க.
ஆனால் இமேஜில் ஒரே ஒரு ஐ மாஸ்க் மட்டும்தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்? ஒன்று தான் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்க சப்போஸ் உள்ளே வந்து ரீட் பண்ணாங்கன்னா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் பார்த்தோன்னேயுமே எப்போவுமே வந்து இமேஜாக சொல்கிறது வந்து விசுவலாக சொன்னோம்னா அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி பேக் ஆஃப் 2, 3, 4 எது சேல் பண்ணிங்கனாலும் அதை வந்து கரெக்டாக இமேஜ்லேயும் நீங்கள் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பேக் ஆஃப் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 வாங்குறங்காட்டி அவங்களால ஒரு 30 rupees வந்து ஆஃபர் கொடுக்க முடியுது அப்படிங்கிறத போட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து இமேஜாக காமிச்சிருக்காங்க. ஆனால் இதே மாதிரி தான் கஸ்டமருக்கு போகுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 30 ஆஃபர் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எடுத்திருப்பாங்க. இது அவங்க வந்து இமேஜுக்காக மட்டும் ஒரு இது மாதிரி போட்டு லேபிள் மாதிரி போட்டு 30 ஆஃபர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ வந்து நார்மலாக இந்த 2 ப்ராடக்ட்டை மட்டும் வைக்கிறதுக்கும் இந்த 30 ஆஃபர் போட்டு வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நீங்கள் ஒரு கஸ்டமராக வந்து திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 பேக் அப்படின்னு சொல்லி ரீயூசபிள் வயர் டிஸ்க் கிளாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு பேக்காக ஒரு கஸ்டமருக்கு ரிசீவ் ஆகும்போது இந்த லேபிள் எல்லாமே ரிசீவ் ஆகாது அவங்களுக்கு கண்டிப்பாக. ஆனால் இதில் வந்து 10 பேக் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அப்போ வந்து கஸ்டமர்னால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மெயின் இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணி வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை அமேசானில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா வரும். அதில் உங்களோட கஸ்டமர் யார் நல்லா வந்து உங்களோட காம்படிட்டர் வந்து யார் நல்லா போட்டிருக்காங்களோ அந்த இமேஜை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட்டும் அவங்களோட ப்ராடக்ட்டும் சிமிலராக இருக்கணும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லைடு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லைடு இந்த இடத்துல தான் மாற்றணுங்கிறது. அப்போ நீங்கள் இதை வந்து ஒரு இமேஜாக வந்து ரெடி பண்ணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த இமேஜ் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்களோட பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், Spot Zeroன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இமேஜை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது ஓகே, ஆனால் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இமேஜை நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு இதுக்கு வந்து கேன்வா கண்டிப்பாக வந்து தேவைப்படும். canva.comல போய்க்குங்க. கேன்வாவில் வந்து ப்ரீமியம் இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃப்ரீ வெர்ஷனில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதில் வந்து பண்ண முடியாது. மேஜிக் எரேசர், பேக்ரவுண்ட் எரேசர் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ப்ரீமியம் இருந்தால் தான் பண்ண முடியும். ப்ரீமியம்க்கு வந்து நீங்கள் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து 500 rupees அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இயர்லியாக வாங்கினீங்க அப்படின்னா இயருக்கு 4000 rupees வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இது வந்து ஒரிஜினல் கேன்வா. அண்ட் நம்மளும் வந்து சேம் ஒரிஜினல் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் வந்து பெர் இயர்க்கே வந்து 400 rupeesக்கு உங்களுக்கு இந்த கேன்வா ப்ரோவை கொடுக்குறோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உங்களோட ஓன் இமெயில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஓன் மெயிலே நீங்கள் ஆக்சஸ் வாங்கிக்கலாம். ஃபுல்லாக வந்து பர்சனல் ஆக்சஸ், உங்களோட டிசைன் டெம்ப்ளேட்ஸை யாருனாலையும் பார்க்க முடியாது. அண்ட் எந்த ஒரு இஷ்யூ எந்த ஒரு இதுவுமே வராது. அன்லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது. இந்த கேன்வா ப்ரோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் எல்லா வீடியோஸ்லையுமே கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்போம். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆயிரும். அதில் வந்து என்ன டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம Helium 10, ChatGPT Plus இந்த மாதிரி எல்லா டூல்ஸுமே சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் கம்மி ப்ரைஸ்க்கு. டீட்டெயில்ஸ் வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமேசானோட இமேஜ் சைஸ் பார்த்தீங்க, கேட்லாக் இமேஜ் சைஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1000 into 1000 பிக்சலுக்கு மேலே இருக்கணும். அதை எப்படி கிரியேட் பண்ணணும், இந்த இடத்துல கிரியேட் அப்படிங்கிறது இருக்கும். கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே கஸ்டம் சைஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வித் அண்ட் ஹைட் வந்து இதில் போடுங்க. மினிமம் வந்து 1000 into 1000 பிக்சல் வந்து இருக்கணும். ஸோ நான் வந்து 1000 போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வித் அண்ட் ஹைட்டில் 1000 போட்டு யூனிட்ஸ் அப்படிங்கிற பிக்சல் இருக்கான்னு பார்த்துட்டு கிரியேட் நியூ டிசைன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜை காப்பி பண்ணியிருந்தோம். ரைட் கிளிக் கொடுத்துட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆகிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் ஒரு கேட்லாக் இமேஜ் ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த எட்ஜ் டு எட்ஜ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும். 99% வந்து கவர் ஆகிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த இமேஜ் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக வந்து இழுத்து விட்ருங்க. அதனால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இவங்களோட பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வந்து நம்மளோட பிராண்ட் நேமை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல எடிட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கொடுத்துருங்க. எடிட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேஜிக் எரேசர் அப்படின்னு இருக்கும். மேஜிக் எரேசர் அப்படின்னா ஒரு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு எலிமெண்ட்டோ இருக்குது அப்படின்னா அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மேஜிக் எரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜூம் பண்ணிவிட்டு இந்த
பிராண்ட் நேம் மட்டும் நான் உங்களுக்கு எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். ப்ரஷ் சைஸ் வந்து சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எது வேண்டாமோ அதை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துலயே பிராண்ட் நேம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். ஜூம் பண்ணி இன்னும் எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு பிராண்ட் நேம் இருக்குது, வாட்டர் மார்க் இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல எரேஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எரேஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மேலே வந்து உங்களுக்கு எரேஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகைன் வந்து நீங்கள் அதை வந்து டெக்ஸ்ட்டாக இதை ப்ரஷ் பண்ணிவிட்டு எரேஸ் அப்படிங்கிறது கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த க்ளோஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளோட பிராண்ட் நேம் ஆட் பண்ணும். இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆட் சப்மிட்டிங் கொடுத்துக்குங்க. பிராண்ட் நேம் வந்து போடுங்க. நான் சும்மா SRKT அப்படின்னு சொல்லி போடுறேன். போட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு அவங்க வந்து ரெட் கலரில் வச்சுருந்தாங்க. ஸோ சேம் நம்மளும் வந்து ரெட் கலர்லேயே வச்சிடலாம். இந்த டெக்ஸ்ட்டு ஏ சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த பிராண்ட் நேம் ஆட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து ஃபுல்லாக இருக்குங்காட்டி இந்த பின்னாடி இருக்க இது கூட அது மெர்ஜ் ஆன மாதிரி தெரியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அகைன் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி லைட்டாக வந்து கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு இதுவே வந்து அகைன் காப்பி பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டூப்ளிகேட் இருக்கும், இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல மூவ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கொடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு அகைன் இப்படி வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு கலரை மாற்றணும். இதை கிளிக் பண்ணி ஒயிட் மாற்றிக்கலாம். கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த இமேஜுக்கு நீங்கள் பண்ணுறீங்கனாலும் இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் ஸ்ப்ரே பார்ட்ஸ் அப்படிங்கிறது பிராண்ட் நேமாக இருந்துச்சுன்னா இதை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட பிராண்ட் நேமையோ லோகோவையோ வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக நீங்கள் மற்றவங்களோட இமேஜை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சின்ன வாட்டர் மார்க் அவங்களோட பிராண்ட் நேம் இருந்தால் கூட நம்மளுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். அது மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதுன்னு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அவங்க வந்து பை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசைனிங் நாலேஜும் வந்து தேவைப்படும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நாலேஜும் வந்து வேணும். எல்லாமே வந்து கேன்வாலேயே நான் பண்ணிட முடியும், ஒரு ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு இப்போ வந்து கேன்வாவில் எல்லாமே வந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா இதில் வந்து மியூசிக்கும் ஆட் ஆகிருக்கு. இந்த ப்ராடக்ட்லாம் நம்மளுக்கு மியூசிக் ஆப்ஷன் இருக்குன்னா இதை எப்படி பண்ணலான்னா இவங்க ஆல்ரெடி வந்து மியூசிக் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஜூம் பண்ணால் தெரியும். இன்னுமே கொஞ்சம் எலமெண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா இதில் சர்ச் எலிமெண்ட்ஸில் மியூசிக் அப்படின்னு சொல்லி போடுங்க. இப்படி போட்டோன்னே உங்களுக்கு இங்கே கிராஃபிக்ஸ்னு வரும். கிராஃபிக்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா மியூசிக் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இதில் எது கரெக்டாக இருக்குமோ அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி வந்து எந்த இடத்துல வேணாலும் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதில் இன்னுமே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இமேஜுக்கு வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்படிங்கிறது கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஜி ஜென்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து போடலாம். இதில் நான் வந்து சிம்பிளாக ஹால் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து இது பேக்ரவுண்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதில் ஒரு 4 வெர்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதில் எந்த வெர்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிரும். இப்போ ஒரு சில இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் சைட்லேருந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாமல் அலோவ் பண்ணுவாங்க. பட் எல்லாத்துக்குமே ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த இமேஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லை, ஆனால் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அமேசான் கண்டுபிடிக்காத வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பட் ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லைன்னா நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இன்னுமே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கிராப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மேஜிக் கிராப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இதிலிருந்து ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு எலிமெண்ட்டோ டெக்ஸ்ட்டோ ஏதோ ஒன்று அதை வந்து அந்த இடத்துலேருந்து அப்படியே கிராப் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது லோட் ஆகிட்ருக்கோம். லோட் ஆகி முடிச்சோடனையும்
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தனியாக உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்களா, இதை மட்டும் கிராப் பண்ணால் இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம், இதை மட்டும் கிராப் பண்ணால் இதை கிளிக் பண்ணலாம். இல்லை இந்த ரெண்டுமே இல்லை, இது உள்ளே இருக்க ஏதோ சிம்பிள் அப்படின்னா இது வந்து நீங்கள் ப்ரஷ் ஆப்ஷன் அப்படி இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு நான் கிராப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு தனியாக வந்திருக்கும். இந்த மூவ் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் இது எந்த இடத்துக்கு வேணாலும் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்க முடியும். இல்லை வேண்டாம் அப்படின்னா இங்கே டெலிட் இருக்கும், இதை கொடுத்துட்டிங்கன்னா அது மட்டும் டெலிட் ஆயிரும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம கிராப் பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய இந்த பிராண்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் அப்படின்னா அகைன் எடிட் கொடுத்துருங்க. எடிட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிராப் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு அது வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும், எங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் கிராப் பண்ணால் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கிராப் அப்படிங்கிறத கொடுங்க. அது மட்டும் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த இடத்துல உங்களோட பிராண்ட் நேம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து அவங்களோட பிராண்டிங் வேலை நம்மளோட பிராண்ட் நேமை வந்து ஈஸியாக மாற்றிட்டோம். இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். பிஜி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, பேக்ரவுண்ட் ஜென்ரேட் பண்ணுறது, மேஜிக் எரேசர், மேஜிக் கிராப் டெக்ஸ்ட்டு, மேஜிக் எடிட், மேஜிக் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த ப்ராடக்டோட இமேஜ் சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா இது ஸ்கொயர் சைஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. பட் இதுவே வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் இருக்குது ஆனால் அது ஸ்கொயருக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக இந்த மேஜிக் எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டு நீங்கள் எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து அழகாக அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மேஜிக் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எல்லா டூலுமே வந்து கேன்வாவில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்மளுக்கு இகாமர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் மெயின் இமேஜுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு A+ கண்டென்ட் ரெடி பண்ணலாம், இல்லை ப்ராடக்ட்டுக்கு வீடியோ ரெடி பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. இப்போ கேன்வா ஹோமில் போயிட்டு டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போங்க. இதில் போயிட்டு ப்ராடக்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி போடுங்க. இப்போ இங்கே கீழே வந்தீங்கன்னா நிறையா ப்ராடக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜென்ரலாக ப்ராடக்ட்னு போட்டங்காட்டி எல்லாமே வரும். இப்போ பர்டிகுலராக வந்து ஒரு டாய்ஸ் வீடியோ அப்படின்னா டாய்ஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு வீடியோன்னு போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வீடியோ வந்து இருக்கும். இதை வந்து சைஸை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். சைஸ் வந்து அமேசானில் இருக்கக்கூடிய சைஸ் என்ன நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸ் போட்டுட்டு இந்த டிசைன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நம்ம காப்பி பண்ணி அதில் போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அமேசான் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கும் வந்து இதே மாதிரி பண்ணலாம். இப்போ டாய்ஸுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா டாய்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போ போட்டோம் அப்படின்னா நிறையா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாய்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இமேஜுமே வந்து வரும். இதில் நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்து நம்ம வந்து இன்ஃபோகிராஃபி இமேஜோ இல்லை A+ கண்டென்ட்டோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிசைனிங் ஸ்கில் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி டெம்ப்ளேட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் இமேஜ் இன்ஃபோகிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கேன், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி செரப்ரோ, ஹீலியம் 10 இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், நான் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீலியம் 10ஓட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000க்கு மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 3லேயுமே உங்களுக்கு வந்து லிஸ்டிங் ஆப்டிமைசேஷனுக்கு அண்ட் பிபிசி கேம்பெயினுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT+, Canva Pro இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன், செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.